ஸோ அடுத்தது கொடிசியாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி இன்டெக்ஸ் 2022 வந்துக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே இந்த வாழைப்பழங்கள்லாம் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வரப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை கோ3ங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பழம் எப்படின்னு பாருங்கள், கோ3. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது திசு வளர்ப்பு வாழை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திசு வளர்ப்புனா நான் அப்புறமா என்னங்கிறத சொல்கிறேன். இதில் இது வந்து வாழையில் வந்து கோட்டு, பனானா கோட்டு. இது வந்து பூங்கதலி அப்படிங்கிறது, இது வந்து லாடன் அப்படிங்கிறது, நெய்ப்பூவன், பூவன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை H531. இது வந்து செம்மட்டி. பார்த்தீங்கன்னா செவ்வாழையிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது, செம்மட்டி இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாழை NBH0201 அப்படிங்கிறது. ஸோ இது என்ன ரகம்ங்கிறது மென்ஷன் பண்ணல, ஆனால் பழம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயின் பொடி. இது வந்து பவுடருன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளியில் நம்ம கோ8 ரகம். சப்போட்டாவில் இது வந்து கோவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய சைஸாக இருக்குதுங்க சப்போட்டாவில். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டாவில் PKM நார்மல் சைஸ் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும்ல, வளவலன்னு அந்த மாதிரி டேஸ்ட் இதில் இருக்குது. இது சப்போட்டாவில் கோ3 வந்து நம்ம வந்து ஊரில் அதிகமாக பார்த்த மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. கோ3 இருக்கட்டும், சப்போட்டாவில் கோ2 இதுவுமே நம்ம ஊரில் அதிகம் பார்த்துருக்கேன். சப்போட்டாவில் PKM2, சப்போட்டா கீர்பர்த்தி அப்படிங்கிற ரகம். இது சப்போட்டா PKM5, சப்போட்டா கள்ளிப்பட்டி. ஸோ ஊர் பேர் நினைக்கிறேன், கள்ளிப்பட்டி அந்த ரகம். சப்போட்டா PKM4, சப்போட்டா குத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்னாசி பழத்தில் இது வந்து மொரிஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அது முட்டைப்பழம். வித்தியாசமாக இருக்குது, கொய்யாப்பழமாக தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது பேர் முட்டைப்பழம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ஃபுட், அதாவது இதை வந்து அவகேட்ரோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவகேட்ரோ கேரம்போலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நட்சத்திர பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழகாக இருக்குல்ல. அடுத்தது மேற்கு இந்திய ஜெர்ரி. பார்த்தா நம்ம இழந்த பழம் மாதிரி இருக்குது, குட்டி குட்டி தக்காளி மாதிரி இருக்குது. இதான் மேற்கு இந்திய ஜெர்ரின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மூட்டுப்பழம். ஸோ வித்தியாசமாக இருக்குது மூட்டுப்பழம். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. ஸோ கள்ளிப்பழம்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ட்ராகன் ஃப்ரூட்டு. ஸோ ட்ராகன் ஃப்ரூட் பார்த்துருக்கோம் நிறைய. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ்லாம் நிறைய பேர் குடிச்சிருப்பீங்க. அடுத்து இது கலாக்காய். ஸோ கலாக்காயில் நம்ம நிறைய வெரைட்டி பார்த்துருப்போம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது பேர் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கரோண்டா அப்படிங்கிறது. அத்திப்பழம், ஆஃப்கான் அத்திப்பழங்க இது. எலுமிச்சையில் PK1 ரகம். அடுத்தது முல்சீத்தா. இதுவே நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல, முல்சீத்தா இது. அடுத்தது ரம்புட்டான். ஸோ பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் ரம்புட்டான் ஜூஸ் இருக்கான்னு கேட்குறப்போ சீசன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரம்புட்டான் இது தான் பார்த்துட்டு ஒரு வழியாக. இது வந்து கறிப்பலா. ஸோ பலாவிலே சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தாட் பூட் பழம். தாட் பூட் தஞ்சாவூர்னு வாங்கல, இது வந்து தாட் பூட் பழம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்கா மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, வெயிட் கிடையாது இது. அடுத்ததாக இத்தாலிய எலுமிச்சை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, இது இத்தாலிய எலுமிச்சைன்னு சொல்கிறாங்க. ஸோ அழகாக இருக்குது பார்க்கவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் பழம், DKT1 வெண்ணெய் பழம்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதுங்க, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி பார்த்தா கல் மாதிரி இருக்குது. இது வெண்ணெய் பழம்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிம்லா அத்தி. அத்திலே வந்து பார்த்திங்கன்னா இது கருப்பு பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து டிம்லா அத்தி YCT1 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இது வில்வம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வில்வம்ங்க. வெயிட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரிக்கா மாதிரி அந்த வெயிட்டில் இருக்குது வில்வம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெண்ணெய் பழம் ஹாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெண்ணெய் பழம் DKT1, இது வெண்ணெய் பழம் ஹாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து விளாம்பழம். இதில் PK1ங்க விளாம்பழம். ஸோ விளாம்பழத்தை இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓடு நமக்கு வந்து சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊர்லேயே இருக்குது, இன்னும் இவ்வளோ பெரிய சைஸ் கூட விளாம்பழம் வந்து எங்கள் மரத்துலேயே இருக்குது. இது வந்து சின்ன சைஸ் கொஞ்சம் விளாம்பழத்தில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம். ஸோ வாழையில் ஆரம்பித்து பலாவில் முடிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முண்டன் சக்கை. பலாப்பழத்துலேயே சோலோ ஜாக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா முண்டன் சக்கை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பலாப்பழத்தோட வெரைட்டி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரும்புள்ளி வராமல் இருக்கிறதுக்கு மற்ற எந்த இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு வாழைத்தார் உரை வந்து கொடுத்துருக்காங்க. இதை ரகம் நினச்சிடாதீங்க, இந்த உரை மேலே இருக்குது, இந்த இதுதாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாழையில் எவ்வளோ ரகம் இருக்குது, இன்னும் ஒரு சில பழங்கள் என்ன ரகம் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து பார்த்திங்கன்னா JB தமிழ் டிவி பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த வாழைப்பழங்களை பற்றின டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரகத்துக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படியே தெளிவாக வரும். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கடைசியாக தான் வச்சுருக்கிறோம். you